ராதே கிருஷ்ணா. இப்போ இது பாக்மதி பாய் இவளுடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கும். பாக்மதி பாய் பக்திக்கு பராகாஷ்டா, ரொம்ப பெரிய பாகவதர். இவ பால்ய காலத்திலேருந்தே இவளுடைய ஹிருதயத்தில் பக்தி பீஜம் வளர ஆரம்பிச்சது. ராஜ மாளிகையில் வாழ்ந்தாலும் தன்னுடைய மனசை மட்டும் சதா ராதாகிருஷ்ணனுடைய சரணத்தில் அர்ப்பணிப்பாள். இந்த பாக்மதி பாய் சாதாரண ஸ்திரீகள் போல அல்ல. அவளுடைய ஜென்மம் அவாத்துக்கே சதா எப்போ பார்த்தாலும் சந்துக்கள் மகாத்மாக்கள் வந்துட்டே இருப்பா. மாதா பிதா யாரு? ஸ்வயம் ராஜா ராணி. இவா ரெண்டு பேருமே சந்துக்கள் வந்தானா உடனே அவளை கூப்பிடுறது, அவளுக்கு பாத பூஜை பண்ணுறது, அவளுக்கு ஆகாரம் பரிமாறுறது, அதுக்கப்புறமா அவள் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை எடுத்துக்கிறது, அப்புறம் அந்த பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணுறது அவளே உட்காந்து பண்ணுவா. அப்போ கூடவே இந்த குழந்தையும் அந்த சாது சேவையில் அப்படியே தயாராரா. அதுக்கப்புறமா குடும்பத்தோடு உட்காந்துட்டு வந்தவாக்கிட்ட அவளை எல்லாம் இதெல்லாம் உபச்சாரமெல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அவளை உட்கார வச்சு அவகிட்ட கதா ஸ்ரவணம் கேட்பா. குடும்பத்தோட அவள் பண்ணுற பகவத் சர்ச்சையில் அப்படியே மக்னமாயிடுவா. பால்ய அவசியிலேயே இந்த குழந்தைக்கு சந்துக்களோட உச்சிஷ்டம் கிடைச்சு அவளுக்கு சேவை பண்ணுறதுலையே இந்த குழந்தை பொழுத கழிச்சு இப்படி கால சக்கரம் சுழண்டுண்டே வருது. அதுக்கப்புறமா பாக்மதி பாய்க்கு விவாக காலம் வந்தது. ஓர்ச்சா ராஜா சிந்தாமணின்னு அவரோட இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆறுது. ராஜாவுக்கு 2 மனைவிகள். ஒன்று பாக்மதி, இன்னொருத்தி அந்த ராணியனுடைய பேர் இந்துமதி. பாக்மதி தான் ஆனால் மூத்த ராணி. ஆனாலும் ராஜா சிந்தாமணி உன்னுடைய மனம் எப்படி இருக்குன்னா சதா விஷய போகங்களில் தான் மூழும். பக்தியோட ருச்சி அப்படின்றது லேசம் பேருக்கு கூட கிடையாது. இந்த சிந்தாமணி ராஜா சதா நாட்டியம், இந்த ராஜபோகத்தில் அப்படியே தெளிச்சு கிடப்பான். ஆனால் பாக்மதிக்கு இதெல்லாமே சூன்யமாக தெரியறது. வாழ்க்கையே இப்படி சுவாரஸ்யமே இல்லாமல் இருண்டு கிடக்கு அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளே அங்கலாயிடுச்சுப்பா. இந்த மாளிகை, இந்த பணம் காசு, இந்த ராஜபோக வைபவங்கள், எனக்கு இதிலெல்லாம் எந்த பிடிப்புமே இல்லையே. இதனால் என் மனசுக்கு எந்த சுகமும் ஏற்படல. சத்தியத்தில் எது சுகம் பிரபு? அதனால் எது சத்தியமான சுகமோ அதுக்கு நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நோக்கி சதா பிரார்த்தனை பண்ணுவா. மகளில் நின்றுப்பா, அந்த பால்கனியில் நின்று அப்படியே வானத்தை வெறிச்சு நோக்கின்றிருப்பா. அப்புறம் பகவானுண்ட தியானம் செய்ய உட்காருவா. அழகழகா கீர்த்தனைகள் பாடுவா. मैं तेरी चरणों की दासी, मैं हूँ प्रभु तुम्हारी दासी, मैं तेरी चरणों की दासी அப்படின்னு கண்ணில் ஜலம் மல்க அப்படியே பாடுவா. இந்த பதி புத்திர வைபவங்கள் தான் எல்லா ஜனங்களுடைய விவகாரங்களாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னுடைய ஆசிரியம், என்னுடைய சந்தோஷம், என் பிராணன், என் மூச்சு, என் வாழ்க்கை எல்லாமே அந்த ராதாகிருஷ்ணனுடைய சரணத்தில் தான் இருக்குது. ஹே ராதாஜூ, எனக்கு பக்தி ரசத்தோட அனுபவத்தை கொடுமா. எனக்கு எப்பேற்பட்ட பக்தி வேணும் அப்படின்னா எனக்கு அறவே சம்சாரத்தில் மோகம் இருக்கக்கூடாதுமா. எனக்கு தயவு செஞ்சு நல்ல மார்க்கத்தை காண்பிமா. இந்த சம்சார மயக்கத்திலேருந்து விடுபட்டு உன் சரணத்தை அடையக்கூடிய மார்க்கம் ஒன்று உண்டு அப்படின்னா அதை நீ எனக்கு காண்பிக்கணும் தான் உன்னிட்ட நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மோகத்திலேருந்து நான் விடுபடணும், இதுக்கு நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு அழுது 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 பிரார்த்தனை பண்ணுவா. தற்பெருமை, இந்த ராஜா சிந்தாமணிக்கு இருக்கிற அபிமானம், தற்பெருமை போக விவகாரங்களில் மட்டும் கிடையாது. பாக்மதியை விட அந்த இளைய ராணி இந்துமதி இருக்காளே, அவளண்ட தான் அந்த ராஜாவுக்கு மோகம் அதிகம். சதா கீர்த்தன், அதுக்கப்புறம் நாட்டியம், அதுக்கப்புறம் மதுபானம், இதுதான் அரசவையிலேயே நடக்கும். ஒரு நாளைக்கு ராஜா ரொம்ப ஒரு வேசியோடைய நாட்டியத்தில் உச்சக்கட்ட சந்தோஷத்தை அடைஞ்சு சேவகர்கள்கிட்ட சொல்லி ஒரு தட்டு பூரா ஸ்வர்ண காசுகள் வச்சு அதை அன்பளிப்பாக கொடுக்குறான். இந்துமதியும்
ராஜாவை வந்து தன் வசத்தில் வச்சுன்னு இருக்கிறதுக்காக ராஜா எது பண்ணாலும் அவள் எதுவுமே கேட்க மாட்டா. ஆனால் பாக்மதியோ சதா பகவானுக்கு பூஜா, பாட், நிஷ்டை, ஆரத்தி அப்படின்னு தன்னுடைய காலத்தை அப்படி தான் அவள் கழிப்பா. பிருந்தாவனத்தில் வந்து ரசபக்தியினுடைய மகாரசிக்கு ஆச்சாரியார் நாகரிகதாஸ், அவர் வந்து இந்த நாகரிகதாஸ் வந்து ஸ்ரீ இதாரி வம்சனுடைய பரம்பரையில் வர அனன்ய சந்து தான் இந்த நாகரிகதாஸ். சதா ராதா வல்லபருக்கு சேவை, நித்திய நிகுஞ்ச ரசத்தில் மூழ்கி அப்படியே திளைப்பார் நாகரிகதாஸ். இவருடைய பிரவச்சனங்கள்லாம் கேட்டிருக்கா. இவளுடைய ஹிருதயத்தில் பகவத் ரசம் அப்படியே பெருகும் அக்னி போல. இவர் வந்து நாகரிகதாஸ் வந்து அந்த ராசத்தினுடைய அந்த ரசத்தில் மூழ்கி அன்னபானங்களை விட்டுட்டு பல நாட்கள் அப்படியே பகவத் ரசத்தில் அப்படியே மூழ்கி இருப்பார் அவர். இந்த நாகரிகதாஸ் வந்து பக்தி பிரவாகத்தில் மூழ்கி அன்னபானமின்றி இருக்கிறத இந்த சாக்ஷாத் ராதாராணி நாகரிகதாஸ் பக்கத்தில் ஒரு நாளைக்கு வரா, ஒரு குழந்தை வடிவில் வரா. பக்கத்தில் வந்து உட்காந்துண்டா. ஹே பாபா அப்படின்னு கூப்பிட்டா. கண்ணை திறந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே நாகரிகதாஸ் கண்ணை திறந்து அந்த குழந்தைய பார்க்குறார். பாபா, நீங்கள் ஏன் மதுக்கரை பிக்ஷைக்கு போகிறதே இல்லை அப்படின்னு கேட்குறா. ராதாராணிக்கு அதனால் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது பாபா, நீங்கள் பல நாட்கள் அன்னமே எடுத்துக்கிறது இல்லை, அதனால் நீங்கள் மதுக்கரை பிக்ஷைக்கு போகணும் பாபா. பல நாட்களாக நீங்கள் இப்படி எதுவுமே சாப்பிடாமல் பசியோடு இருக்கிறது ரொம்ப தவறு பாபா. நீங்கள் உடம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த சிறுமி கிளம்பிடுறா. நாகரிகதாஸ்க்கு புரிஞ்சு போயிடுத்து வந்தது வந்து ராதாமயி தான் அப்படின்ட்டு. ஹே ராதாமயி, நீ தான் ஒரு சிறுமி வடிவில் வந்த அப்படின்றத எனக்கு தெரியும். என் மேலே இவ்வளவு பரிவு காட்டுறையிலே நான் ரொம்ப தன்யமானேன் ஏ ராதாஜு, நான் ரொம்ப தன்யமானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராதே 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 ராதே ஷ்யாம் ஜெயராதே ராதே ஷ்யாம் ஜெயராதே பிரிய ராதே ஹே ஜெயராதே பிரிய ராதே அப்படின்னு ஒரு சங்கீர்த்தன் கோஷ்டி அது பஜனை பண்ணிண்டு இப்படி வந்துட்டுருக்கா. அது சரி, இப்போ நாகரிகதாஸ் வந்து அவாட்ட கேட்குறார், சரி நீங்கள்லாம் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். நாங்கள்லாம் ராதை பேரில் இருக்கிற பிரேமையினால் அவளை பார்க்குறதுக்காக பிரஜத்துக்கு போயின்னு இருக்கோம். அப்படின்னா எனக்கும் ராதையினுடைய கிருப்பை தான் வேணும். அப்படின்னா நான் உங்களுடைய கிளம்பி வரேன், அது என்னுடைய பரம பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கிளம்புறா. இப்போது சந்த் கோஷ்டியோடு சேர்ந்துட்டு நாகரிகதாசும் பஜனை பண்ணிட்டு பிரஜத்துக்கு போகிறா. இப்படி நகர சங்கீர்த்தனம்லாம் பண்ணிட்டு இந்த மோர்ச்சா ராஜ்யத்துக்குள்ளே வரா. மகாராணி பாக்மதி அப்போ என்ன பண்ணின்னு இருக்கா, பகவானுக்கு எதிர்க்க உட்காந்துட்டு அந்த அறையில் சதா ராதா நாம ஜபம் பண்ணின்னு இருக்கா. ஒரு சேவைக்கு வந்தால் அவர் ராணிக்கிட்ட சொன்னால், இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு திவ்ய சந்த் வருகை தந்திருக்கார் அப்படின்னு கையை கூப்பிட்டு சொல்கிறார். உடனே ராணி அந்த ஜபத்துலேருந்து கலைஞ்சு, நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறா. அவெல்லாம் எங்கேருந்து வரா, அவள் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அமராணி அவரோட பேர் வந்து நாகரிகதாஸா, மகா சந்து, ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கார், பிருந்தாவனத்துக்கு போயின்னு இருக்கா அவள்லாம். சரி, நீ போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவரை நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஏன்னா எனக்கு அவருடைய தரிசனம் அவசியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கிருப்பை கூர்ந்து அவரை இங்கே வர சொல்லுமா அப்படின்னு கேட்டுக்கிறா. அப்படியேம்மா, உங்கள் ஆக்ஞைப்படி நான் அவர்கிட்ட போய் நீங்கள் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், அவரை இங்கே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு அந்த சேவைக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ராணியை நேராக கிளம்பி போகிறா. அப்போ தான் ராஜா சிந்தாமணி ராணி பாக்மதியை வந்து பார்க்குறான். இந்த மாதிரி பாதுஷா வந்து எனக்கு ஒரு ஆக்ஞை பண்ணியிருக்கார், அந்த ஆக்ஞை பேரில் நான் இப்போ ராஜ காரியமாக வெளியே போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறார்.
சொன்ன உடனே ராணி சொன்னா, அப்படியா, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறா ராணி. உடனே அவர் கிளம்பி போயிட்டார், கதவை மூடிண்டு. இப்போ வந்து இளையராணி இந்துமதி கேலியா சொல்கிறா, ஏ பாக்மதி, நீ சதா இப்படி பஜன் பண்ணிகிட்டே இரு, ராஜாவுக்கு என் மேலே தான் பிரேம, ஆகவே நீ எப்பவும் சதா உட்காந்துட்டு தனியாக பஜனை பண்ணுவியே, அதையே பண்ணுமா அப்படின்னு சொல்கிறா. ராஜா சிந்தாமணி இப்போ வந்து பாதுஷா இட்ட கட்டளை காரணமாக இப்போ படைகளோடு அவன் கிளம்பி போயிட்டான். நாகரிதாஸ் என்ன பண்ணுறார், இந்த அரண்மனைக்குள்ளே நுழையிறார். ராணி இந்துமதி அவர் வந்த உடனே நாகரிதாஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே மகான தரையில் விழுந்து வணங்குறா. அப்புறம் 2 கைகளையும் கூப்பி அவரை வரவேற்கிறா. பார்த்ததுமே கண்லேருந்து அப்படியே தார தாரையாக அவளுக்கு கண்ணீர் பெருகிறது. அவரை இப்போ ஆசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு, ஏன்னா இவளுக்கு இதெல்லாம் வழக்கம் தானே, பிறந்ததுலேருந்து சந்துக்களை எப்படி ஆசிரியிப்பாவோ அம்மா அப்பா அம்மா, அதை பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தையினால ஆனதுனால அவரை நாகரிதாசை அந்த ஆசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு உபச்சாரம் பண்ணி, இப்போ ராணி என்ன பண்ணால் மண்டிட்டுண்டு அவர் எதிர்க்க உட்காந்துட்டு, ஏ மகாராஜ், நீங்கள் வந்து எந்த ரசத்தில் சதா மூழ்கி இருக்கேளோ, நான் வந்து அந்த ரச சர்ச்சையெல்லாம் கேட்டு கேட்டு என்னுடைய மனதால் உருகி போனவர். அதனால் நீங்கள் எனக்கு கிருபை பண்ணி எனக்கு பிருந்தாவன நித்திய ரசம் அதனை நான் புரிஞ்சுண்டு அதில் நான் சதா மூழ்கி இருக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. எப்படி இருக்குது பார்த்தேளா, அவளுடைய சந்தை பார்த்த உடனே அவளுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குது பாருங்க. அதுக்கு நாகரிதாஸ் சொன்னார், அம்மா, அந்த ரசமும் ஒன்றும் சாமானியமான ரசம் இல்லைம்மா, அது வர்ணாசிரமங்களுக்கும் மேலான ரசம். கேவலம் அதாவது என்ன அப்படின்னா, அது வந்து அனன்ய அனுராகத்தினால தான்மா ஏற்படக்கூடியது அந்த ரசம். ஆனால் அந்த ரசத்தில் மூழ்கிறதுனால, அதை நம்ம ஆசிரிக்கிறதுனால ஒரு பிரயாசையும் இல்லாமல் இந்த சம்சார சாகரத்தை தாண்டி விடலாமா. ஆனால் மற்றொரு விஷயம், இந்த ரசத்தை விரும்பினா அப்புறம் அதுக்கப்புறமா முக்தி பேரில் கூட ஒரு ஆகாங்ஷை இருக்காது ஒரு వ్యక్తిக்கு. சரி மகாராஜ், அப்போ நான் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா. மகாராஜ் என்ன சொன்னார் அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.